சொல்லுங்க மாமா. என்னாச்சுமா? ராத்திரி 1 மணி ஆகுது, நீ தூங்காம உட்கார்ந்திருக்கிறேன். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல. நீ தூங்க முடியாத அளவு ஏதோ மனசு படுத்திக்கிட்டு இருக்குது. பயப்படாதம்மா, என்னாச்சுன்னு சொல்லு. தூக்கம் கெட்டது நான் மட்டுமா இருந்துட்டு போறேன் மாமா. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நீ பிரச்சனையில் இருக்கிறேன்னு தெரிஞ்சப்புறம் நான் எப்படிமா கவலைப்படாம இருக்க முடியும்? சொல்ல போனா நீ கஷ்டமா இருக்கிற நேரத்தில் உனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் ஆண்டவன் எனக்கு தண்ணி தாக்கத்தை கொடுத்து ரூமுக்கு வெளியே கொண்டாந்துருக்கான்னு நினைக்கிறேன். சொல்லுமா, எதுவா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லு. உங்க ஹஸ்பண்ட கவுன்சிலிங் பண்ணதுல அவர் சஜஸ்டிவ் மைண்ட்ல இருக்காருன்னு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். இந்த எடுப்பார் கை பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அப்படி ஒரு நிலைமையில தான் அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு. இந்த ஒரு நிலைமையில அவர்கிட்ட யார் எதை சொன்னாலும் அவர் மனசு அதை நம்பும். இந்த ஆள்கிட்ட ஏதோ திருட்டுத்தனம் தெரியுது. எதுக்கும் அவங்க கிட்ட பழகிறது கொஞ்சம் குறைச்சுக்குங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்ன தனியா விடு. போய் சொல்லாத, எனக்கு குணமாகாது. ஏங்க குணமாகாது? ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு வா எனக்கு வா எனக்கு சொன்னது கேளுங்க. வா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்லாயிடுவாருன்னு அத்தை கிட்டையும் நந்தினி கிட்டையும் சீக்கிரமா நல்லாயிடுவாருன்னு நம்பிக்கையா சொல்லிட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கை உடைஞ்சிரும் போல இருக்கு. ஓவியா, கரை உடையலாமா, கடல் உடையக்கூடாது. முடியல மாமா. ஆமா மாமா, அவரையே அவரை அடிச்சுக்கிட்டது என்னால பார்க்க முடியல. காதை பொத்திக்கிட்டு அழுதது இன்னும் என் கண் முன்னாடியே நிக்குது. என்ன கூட்டிட்டு போக மாட்டேன், தூக்கிட்டு தான் போவேன்னு சொன்னது இன்னும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு மாமா. நான் இந்த நிலைமையில அவரை பார்க்கறதுக்காகவா டி அடிக்ஷன் சென்டர்ல கொண்டு போய் சேர்த்து நான் இது வரைக்கும் பண்ணது சரிதான் ரொம்ப தெளிவா இருந்தேன். ஆனா இப்போ நான் பண்ணது சரிதானான்னு ஒரு குழப்பம் வந்திருக்கு. அவரை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துருவேன்னு இந்த குடும்பம் என்ன முழுசா நம்பிக்கிட்டு இருக்கும்போது அவங்களை எங்க நான் ஏமாத்திருவேணும்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. தைரியத்துக்கு பொண்ணா பிறந்தவமா நீ? பயம்னா என்னன்னே உனக்கு தெரியக்கூடாது. இது வரைக்கும் நீ தப்பா எதுவுமே செய்ததில்லை. நீ செய்ததெல்லாம் சுபமா தான் முடிஞ்சிருக்குது. மனசை கைவிட்டுறாத, தைரியமாறு. இந்த பிரச்சனையை சமாளிப்பேன். பிரச்சனை என் கையில இருந்தா எது வந்தாலும் சமாளிச்சிடலாம் மாமா. ஆனா அது என் கையில இல்ல, டாக்டர் கையில இருக்கு. அவரோட இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்னு அவங்களாலேயே சொல்ல முடியாதப்போ நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஓவியா, ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். சந்தர்ப்ப சூழ்நிலை உனக்கு எதிரியா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு உனக்கு சாதகமா இருக்கு. அதை மறந்துட்டு நீ பேசிட்டு இருக்கிற. அது என்னன்னு கேக்குறியா? அதுதாமா உன் மாங்கல்ய பலம். உன்னோட மாங்கல்ய பலம் தாமா அந்த ரகுநாதோட வேஷத்தை கழிச்சு அவனோட உண்மையான சுரூபத்தை அம்பலப்படுத்தி இருக்கு. உன்னுடைய மாங்கல்ய பலம் தான் எங்கோ இருந்த கார்த்திகை மறுபடியும் உங்ககிட்ட சேர்த்திருக்கு. அதே
அதே மாங்கல்ய பலம் கார்த்திகோட இந்த பிரச்சனையை தீர்த்து இந்த வீட்டுக்கு கொண்டு வரும். நிஜமாதான் சொல்றீங்களா? கண்ணுக்கு தெரிஞ்சு நாம் எடுக்கிற முயற்சிகள்லாம் தோற்கும் போது கண்ணுக்கு தெரியாத புண்ணியந்தாம்மா அதை ஜெயிக்க வைக்கும். நீ சேர்த்து வச்சிருக்கிற புண்ணியத்துக்கு என்னைக்குமே நீ தோர்த்ததாக பழி வராதம்மா, ஜெயிச்சதா புகழ் தான் வரும்.